அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற புத்தகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நோயினை கொண்டாடுவோம். இந்த சின்ன புத்தகத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இதையும் ஐயா நம்மாழ்வார் அவர்கள் தான் எழுதியிருக்காங்க. இது ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கக்கூடிய ஒரு கையேடுன்னு கூட சொல்லலாம். அவ்வளோ ஒரு அருமையான புத்தகம். இப்போ இந்த புத்தகத்தை இயல்வாகை தான் வெளியிட்டிருக்காங்க. இதில் என்ன மாதிரியான கருத்துக்களை ஐயா முன் வச்சிருக்காங்க அப்படின்றத பற்றி நம்ம விரிவாக பார்ப்போம். முதல்ல ஐயா என்ன சொல்கிறாங்கன்னா, இயற்கை மருத்துவம் குறித்து விரிவாக பேசுகிறாங்க. இயற்கை மருத்துவம் என்பது உயிர் வாழ்க்கை பற்றிய ஒரு அறிவியல் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொல்கிறாங்க. இந்த இயற்கை மருத்துவத்தில் ஒரு சில நாம் கடைபிடிக்க வேண்டிய கடமைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியலிடுறாங்க. உண்ணா நோன்பு இருத்தல், சூரிய குளியல் செய்தல், சீரான உணவை உட்கொள்ளுதல், ஓய்வு, இளைப்பாறுதல், மூச்சு பயிற்சி, நீர் சிகிச்சை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக செய்யும் போது நமக்கு நாம் நோய் இல்லாமல் வாழ இந்த விஷயங்களெல்லாம் நம்ம கடைபிடிச்சா இன்னும் நம்ம எந்த விதமான நோயிலிருந்தும் விடுபட முடியும் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்றாங்க. அதற்கு அடுத்தபடியாக மீதுன் விரும்பல் என்ற தலைப்பின் கீழே பசித்து புசி, அந்த நம்மளுடைய அவ்வை சொன்ன மாதிரி பசித்து புசின்றத முன்வைக்கிறாங்க. அதாவது நமக்கு எப்போ பசி எடுக்குதோ அதன் பிறகு நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டா போதும், நீங்கள் பசி எடுக்காமலே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதில் ஒரு விளக்கமும் சொல்கிறாங்க. அதுக்கு என்ன மாதிரி எதனால் அப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு ஏதோ ஒரு விருந்துக்கு போகிறீங்க, இல்லை அவங்க நம்மளை சாப்பிட சொல்கிறாங்க, நீங்கள் ஏற்கனவே சாப்பிட்ருக்கீங்க, அங்கே போயிட்டு சாப்பிட்றீங்க, வயிறு ஃபுல்லாகிடுது, அது மேலே ஒரு பழமும் சாப்பிட்றீங்க, அப்போ வயிறு ரொம்ப இறுக்கமாகிடுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, நுரையீரல், இதயம் இதெல்லாம் ரொம்ப சங்கடத்துக்கு உள்ளாகுது. அப்போ உணவு குழாயில் உள்ள அந்த அமிலம் சுரந்து அந்த உள்ள இருக்க இறப்பையிலேருந்து சாப்பாடு திரும்ப மேலேறி உணவு குழாய் வழியாக மேலே வருது. அப்போ என்ன ஆகுதுன்னா, நமக்கு நெஞ்சு எரிச்சல் வருது. இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய விஷயம்தான். ஸோ இந்த நெஞ்செரிச்சல் வர்றதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மருத்துவத்தை அணுகாமல் வாந்தி எடுத்தனாலே சரியாயிடும், கையை விட்டு வாந்தி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயா குறிப்பிடுறாங்க. உணவு பசிக்காமல் சாப்பிடவே கூடாது, நல்லா பசிச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலைப்பின் கீழே நமக்கு சொல்றாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உண்ணாமை வேண்டும் புலாலை என்ற தலைப்பின் கீழே மாமிசத்தை உண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன் அதுக்கு சில விளக்கங்களையும் கொடுத்துருக்காங்க. கதையா சொல்றாரு. ஒரு காலத்துல ஒரு ராஜா இருந்தாரு. அவருக்கு சாப்பாடு செஞ்சாங்க, அதுல உப்பு சேர்த்தாங்க, அதுக்கப்புறம் ஆடு, மீன், கோழி, பன்னின்னு அடிச்சு கறி வகைகளை செஞ்சு போட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ராஜாவையே அவங்க தம்பி சாவடிச்சிட்டாரு, திரும்ப அவரு ராஜாவானாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்றாங்க. மாமிசத்தை உண்ணாமல் தவிர்ப்பதும் நம்மளுடைய உடலுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலைப்பின் கீழே சொல்லியிருக்காங்க. அடுத்து உண்ணா நல்லது நோன்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது நம்ம வாரத்துல ஒரு நாளோ இல்லை மாசத்துல ஒரு நாளோ நம்ம சாப்பிடாமலே இருப்பது கூட ஒரு விதமான மருத்துவம் தான். ஸோ அதை நீங்கள் கடைபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டும் அந்த தலைப்பின் கீழே சொல்லியிருக்காங்க. அப்புறம் கடவுள் காப்பாற்றுவார், டாக்டர் கைவிடுவார் அப்படின்ற தலைப்பின் கீழே நீங்கள் உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னா, நம்ம ஆடு மாடுகளை உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா அது சாப்பிடாது. அந்தமாரி உண்ணாமல் இருப்பதே ஒரு விதமான சிகிச்சை தான். நீங்கள் உடல்நிலை சரியில்லைன்னா ஓய்வு கொடுங்க, சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு ஒரு விளக்கமும் கொடுக்குறாங்க. அமெரிக்காவை சேர்ந்த டாக்டர் எட்வர்ட் ஹூக் அப்படின்றவர் சொல்றாரு, ஒரு பெண்மணிக்கு இப்போ உடல் முடியாம வராங்க, அவங்களுக்கு எது கொடுத்தாலும் வாந்தி வருது. அப்போ இவங்க நிறைய விஷயத்த கொடுத்து பார்க்குறாங்க, மருந்து ஒத்துக்கல, சாப்பாடு எதுவுமே கொடுத்து வாந்தி எடுத்துகிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே எதுவுமே கொடுக்காம நிப்பாட்டுறாங்க. ஒரு 10 நாள் 15 நாள் கழித்து அந்த பொண்ணு தண்ணி கேட்டு குடிக்கிறாங்க. அது உடம்பு ஏற்றுக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் உணவு கொடுக்குறாங்க, ஏற்றுக்குது. ஸோ இப்போ அவங்களுடைய உடம்பு சரியாகுது அப்படின்றத ஒரு டாக்டர் தன்னுடைய அனுபவத்தை பகிர்ற ஒரு விஷயத்தையும் இதில் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அஹிம்சையே மருந்தே இம்சை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதில் திருக்குறளையும் ஒன்று எடுத்துக்காட்டாக சொல்கிறாங்க. மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் என்ற திருக்குறளையும் இந்த இடத்துல மேற்கோள் காட்டி ஐயா அவர்கள் சொல்லியிருக்காங்க. செய்துக்க அல்ல செய்ய கெடும் என்ற தலைப்பின் கீழே
நம்ம வந்து தேவையில்லாமல் கெட்ட பழக்கங்களுக்கும் தேவையில்லாத உணவு வகைகளும் சாப்பிடுவதால் தான் நமக்கு வந்து நோய் வந்து பெருமளவில் வருது. ஸோ அதெல்லாம் கைவிட்டாலே, உதாரணத்துக்கு குடி, மது, அது இல்லாமல் வந்து பல துரித உணவுகள், இந்த விஷயங்கள்லாம் வந்து கைவிட்டுட்டு இயற்கையான முறையில் வந்து நம்ம வாழ்ந்தாலே, சாப்பிட்டாலே வந்து நோயிலேருந்து விடுபட முடியும் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வருமுன் காப்போம் என்ற தலைப்பின் கீழே நம்ம வந்து நோய் வந்ததுக்கு அப்புறம் தான் சிகிச்சை பெறுறோம். ஆனால் வர்றதுக்கு முன்னாடியே நம்மளுடைய உடலை வந்து சரியான முறையில் வந்து பாதுகாக்கும் போது நோய் வராமலே நம்மளால் தடுக்க முடியும். நம்ம வந்து இயற்கையில் விளைந்த பொருட்களை சாப்பிட்றதுலேருந்து நம்ம வந்து நல்ல நல்ல தண்ணீரை குடிப்பது முதல் கொண்டு ஒவ்வொரு விஷயமா சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து வர்றதுக்கு முன்னாடியே நம்ம நோயிலேருந்து காத்துக்கிறதுக்கு நம்ம வந்து அதுக்கான ஏற்பாட்டோட இயற்கை சார்ந்த வாழ்வியலை வந்து முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம் ஐயா சொல்கிறாங்க. நோய் நாடி நோய் முதல் நாடின்ற தலைப்பின் கீழே இந்த ஆங்கில மருத்துவத்தை பற்றி ஐயா வந்து விமர்சிக்கிறாங்க. இந்த ஆங்கில மருத்துவத்தினால கொடுக்கக்கூடிய மருந்து மாத்திரைகள் மனிதனை எவ்வாறு வந்து பாதிக்குது, அதன் மூலம் மனிதன் எவ்வாறெல்லாம் துன்புறுகிறான், அவன் வந்து ஒரு சில மனிதர்கள் வந்து உடனே இறந்து போகிறாங்க, இல்லை ஒரு சில மனிதர்கள் நாட்பட்டு இறக்குறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த அலோபதி மருந்துகள் தான். ஸோ அதில் இருந்தும் விடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டும் ஐயா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அதில் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்ன்றத மேற்கோள் காட்டியும் சொல்கிறாங்க. பூத செயல்களின் நுட்பங்கள் அப்படின்ற தலைப்பின் கீழே ஐயா அவர்கள் வந்து ஒரு மேற்கோள் காட்டுறாங்க. நீர், அனல், நல்ல நிலம், வெளிக்காற்றென நிறை இயற்கைகளே அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசனுடைய விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. அதாவது வந்து நம்ம உடம்பு வந்து 5 பூதங்களால் ஆனது. நீர், நிலம், காற்று, ஆகாயம், வானம். இப்போ நமக்கும் பூமிக்கும் நேரடியாக வந்து தொடர்பு இல்லை, மற்றதோட நமக்கு வந்து நேரடியாக தொடர்பு இருக்குது. ஆனால் பூமிக்கும் நமக்கும் என்ன மாதிரியான தொடர்புன்னு பார்த்தீங்கன்னா, உணவு மூலியமாக அதுலேருந்து வரக்கூடிய உணவை வந்து நம்ம உட்கொள்கிறோம். இதுதான் நமக்கு தொடர்பு. மற்ற விஷயங்கள்லாம் நேரடியாக தொடர்பில் இருக்குது. இந்த மற்ற விஷயங்கள் பாதிக்கப்படும் போதும் நம்மளுடைய உடம்பு வந்து பாதிக்கப்படுது. ஸோ அதையும் வந்து நம்ம பேணி காப்பது வந்து ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து சில எடுத்துக்காட்டையும் சொல்லி நமக்கு விரிவாக விளக்கியிருக்காங்க. சிகிச்சையே நோய் என்கிறோம் என்ற தலைப்பின் கீழே, அதாவது வந்து நமக்கு வந்து இப்போ ஒரு நோய் வருதுன்னா, ஒரு உதாரணத்துக்கு வந்து சளியோ இருமலோ ஜுரமோ வருதுன்னா, அதுவே ஒரு விதமான சிகிச்சை தான். அது வந்து உடல் வந்து தன்னைத்தானே சரி செய்து கொள்ளக்கூடிய ஆற்றல் படைத்தது. ஸோ அதனால் வந்து நமக்கு நோய் வரும்போது அதை வந்து அதன் போக்கில் விட்டுவிட்டாலே அது வந்து சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க. ஸோ நம்ம அதை ரொம்ப ஆழமாக சிந்தித்து கவனிக்கணும். நமக்கு வந்து ஒரு விஷயம் வந்து நமக்கு உடலுக்குள்ளே தேவையில்லாதது போகும்போது அது வந்து உடல் வந்து வெளியேற்ற முயற்சி செய்யும். இப்போ உதாரணத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு தூசில் போயிட்டு வேலை செய்கிறீங்கன்னா, உடனடியாக தும்பல் மூலயமா நம்மளுடைய அது வந்து எதிர்வினை ஆற்றி அந்த தூசை உள்ளே போகாமல் தடுத்து நிறுத்துது. ஸோ அப்போ உடலுக்கு வந்து எல்லாமே தெரியும். அதன் போக்கில் நம்ம விடுவதே ஒரு விதமான சிகிச்சை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா குறிப்பிட்றாங்க. அப்புறம் உணவை குடி, நீரை உண் அப்படின்ற தலைப்பின் கீழே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. என்னன்னா, நம்ம வந்து சாப்பாட்டை வந்து வெடுக்குன்னு சாப்பிட்றோம், முழுங்குறோம், அப்படி சாப்பிடக்கூடாது. உணவை வந்து நல்லா மென்று உமிழ்நீரோட கலந்து உள்ளே அனுப்பணும். அதுதான் வந்து சரியாக வந்து உள்ளே போயிட்டு ஜீரணமாகி நமக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது. நம்ம என்ன பண்ணுறோம், அவசரத்தில் வேகமாக வந்து நம்ம விழுங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை மருத்துவர் வெள்ளையங்கிரி சொன்னதாக ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு. அப்போ நம்ம என்ன இதுலேருந்து புரிஞ்சுக்கணும்னா, உணவை வந்து ரொம்ப மென்று ருசித்து உமிழ்நீரோட கலந்து கூழ் போல் ஆக்கி அப்புறம் சாப்பிட்ணும். அதே போல் தண்ணியை ரொம்ப மெதுவாக நிதானமாக வந்து பருகணும். அதை தான் வந்து இந்த தலைப்பின் கீழே நமக்கு வந்து விளக்குறாரு. அப்புறம் ஐயா அவர்கள் வந்து வள்ளுவர்கிட்ட இருந்து ஒரு சில திருக்குறளை வந்து நமக்கு மேற்கோளாக காட்டி, இந்த திருக்குறள் மூலியமாக நமக்கு வந்து வள்ளுவரே வந்து மருத்துவத்துக்கு வந்து, அதாவது வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு வந்து நிறைய விஷயத்த சொல்லியிருக்காரு. அதில் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி, மருந்தின வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் என்ற திருக்குறளையும் இந்த இடத்துல மேற்கோள் காட்டுறாங்க. அடுத்தபடியாக விதியினும் குறையினும் நோய் செய் நூலோர் வழி முதலா எண்ணிய 3 என்ற திருக்குறளையும் இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து மேற்கோள் காட்டுறாங்க. இன்னும் ஒரு சில குறள்களை சொல்லி
அதாவது வந்து உடல் ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்களை வந்து பேசியிருக்காங்க. கடைசியாக வந்து நலமே பலம் என்ற தலைப்பின் கீழே உடல் ஆரோக்கியமாக நலமாக இருக்கிறது தான் வந்து உங்களுடைய பலமே. ஸோ எனவே நம்மளுடைய உடலை வந்து ஆரோக்கியமாக வந்து நம்ம வந்து பார்த்துக்கணும். அதுக்கு அதிகபட்சம் நம்ம செய்ய வேண்டியது உடலை அதன் போக்கில் விட்டுவிட வேண்டும். சரியான சீரான உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். பசி எடுத்த பிறகு சாப்பிடணும். சாப்பாட்டை வந்து நல்லா மென்று கூழாக்கி சாப்பிட்ணும். தண்ணி போல் சாப்பாட்டை சாப்பிட்ணும். சாப்பாடு போல் தண்ணி குடிக்கணும். ஆக மொத்தத்தில் வந்து நம்ம இதுலேருந்து தெரிஞ்சக்கூடிய விஷயம் என்னென்னா, இயற்கை சார்ந்த வாழ்வியலை முன்னெடுக்கணும். நாம் வந்து நலமாக வாழறதுக்கான வழிகளை வந்து இந்த புத்தகத்தின் மூலயமா நமக்கு சொல்லியிருக்காங்க. அவசியம் இந்த ரொம்ப சின்ன புத்தகம், இந்த புத்தகத்தை அவசியம் வந்து வாசிங்க அனைவரும். ஒவ்வொரு வீட்லேயும் வச்சுக்கிங்க. நோயினை கொண்டாடுவோம். நோயை வந்து நம்ம வந்து கொண்டாடணும் அப்படின்னு சொல்கிறார். ஆக முதல்ல இந்த புத்தகத்தை அனைவரும் வாசிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.